கர்த்தர் ஒரு இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் தேவனை ஆராதிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். நாம் இந்த நாளிலே நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதாக. வீட்டில் இருக்கிற சபை விசுவாச மக்கள் ஆங்காங்கே நீங்கள் ஆயத்தத்தோடு பைபிளை எடுத்துக்கொண்டு வேதாக புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு முடிந்தால் பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு குடும்பமாக உட்கார்ந்து இந்த ஆராதனை பங்குடையபடியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு ஒரு விசாலமான சூழ்நிலைகளை நமக்கு வகுத்து தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வதாக. பல சிரமத்தின் மத்தியிலே இந்த ஸ்தோத்திரம் ஆன்லைன் மூலம் இந்த சர்வீஸை நீங்கள் எல்லாரும் கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஏகோபித்து நாம் எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நீதியின் பலனும் கேடகமுமா உண்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உண்மை குறிப்பேன். ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாரா. சேர்ந்து பாடுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் கொடுப்பார். Amen.
அவரை துதிக்கப்படத்தக்கவர், அவரை ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவரே ஆராதனைக்குரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாட நான் பாட இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவன் இன்றைக்கு நம்மை இம்மட்டுமாக அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்மை ஆராய்ந்து வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதி பாட நான் பாட இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை படுத்தும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு அல்லேலூயா விடுதலையும் பலனையும் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இது ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த அல்லேலூயா காலங்களிலே தேவனை மகிமைப்படுத்த அவர் செய்த கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஆமென். கைகளை உற்சாகமாய் பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நன்றி. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு
ஆவியோடும் நன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு இத்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. இத்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. உண்மை உள்ளவரே குறித்து பார்க்கிறரே. உண்மை உள்ளவரே குறித்து பார்க்கிறரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவனுடைய கரமும் தயவுள்ள பிரசன்னமும் நம்மை மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறது. அவருடைய கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே அல்லேலூயா முடிந்ததென்று நினைத்து நான் அல்லேலூயா ஆமென் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை உயர்த்தி வைத்த நல்ல தேவனே. எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வராக. இருக்கிற இடங்களிலே அல்லேலூயா முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord Jesus. ஆமென். எல்லா உள்ளத்தோடும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord Jesus. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்தனைத்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்
நம்மை வழிநடத்தின கர்த்தர் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த மே மாசத்திலும் அல்லேலூயா அல்லேலூயா உலகமெங்கும் கொரோனா வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கரங்களை உயர்த்தி நாம் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக உலக ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி உடைய நாமத்தினாலே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்படியாக கர்த்தருடைய அனுக்கிரக கிருபை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க விசுவாசிகள் ஒவ்வொரு மேலும் கிருபை கரம் ஆளுகை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னமும் தயவுள்ள கரமும் ஆண்டவரே பலத்த கிரிகளை நடுவிலே தேசத்திலே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆங்காங்கே ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரின் மேலையும் தேவ கரம் ஆளுகை செய்து ஜெபிக்கிறோம். அவங்களை பலப்படுத்தும் கிருபையினால் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உங்களுடைய பரிசுத்த நாமம் மட்டும் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற அருவருப்புகள், எங்க தேசத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிகளுக்குள்ளே ஒரு தேவ பயத்தை கட்டிடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த கர்த்தாவே நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆங்காங்கே குடும்பத்திலே தேவனோடு கூட சரியான ஜெபத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்க, நன்றாக ஜெபிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனை அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே திருச்சி பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே திருச்சி பட்டணத்தில் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பிரசன்னத்தால் பலப்படுத்தும். ஆண்டவரே வேலைக்கு போகாமல் ஆண்டவரே வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்று காகங்களை கொண்டு போஷித்த தேவன் எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் கிருபையை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசன்னமும் மகிமையான சமூகமும் ஆண்டவரே ஒவ்வொரு நடுவிலும் அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திகளுக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். வசனத்தை சொல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கர்த்தர் உதவி செய்வதாக. அல்லேலூயா, ஆமென். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் உங்களுடைய தனிப்பட்ட நாட்களிலே கூடி எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் ஒன்றே விட்டு விசேஷமாக செய்ய வேண்டியது, அல்லேலூயா, தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக திருச்சபை மக்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்ததை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்திலே பல தேவைகள் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆகிய இந்த நெருக்கமான சூழ்நிலைகளையும் நீங்கள் மனதிலே கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய முகத்தை பார்க்காவிட்டாலும் ஜெபத்திலே உங்களுக்காக ஆண்டவரை நினைத்து துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வராக. நம் வேதத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசித்து கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே 150வது பக்கம் இருக்கிறது. அகில யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலே மனிதனையும் தேவனுடைய உறவையும் குறித்து ஆண்டவர் ஒரு காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். ஒரு திராட்சை செடி இருக்கிறது, அதில் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி, நீங்கள் எல்லாரும் கிளைகள் என்று சொல்லி, தேவனுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே உறவுகளை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையானவர்களே ஒரு காலத்தில் முடிந்து போய், ஒரு காலத்தில் துவங்கி போய், ஒரு காலத்தில் முடிந்து போக சூழ்நிலைகள் அல்ல. அதை என்றென்றைக்கும் வேர் கொண்டு இருக்கிற அனுபவமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தற்செயலாக தேவனை தெரிந்து கொள்ளவில்லை.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்கள். அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவருடைய எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னாருக்கு எங்கே குடியிருக்க வேண்டும், எங்கு குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குறித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எபேசியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே செடிகள், மரங்கள், கொடிகள் உண்டோவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இயேசுவை ஏற்றுக்கொள்வதல்ல, அவர் முன்குறித்ததுனாலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க இயேசு சொல்லும் போது சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஏற்றுப்பீர்கள் என்றால் தலைவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கு பல ராஜ்யங்களை கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது ஆண்டவருடைய ஒரு தெய்வீக அழைப்பு எல்லாருக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே பேதுருவை ஆண்டவர் அழைக்கிற காரியங்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருந்தது ஒரு படகும் ஒரு வலையும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த படகிலே கடல் கரையிலே போய் அங்கே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட போது அவன்கிட்ட ஒரு படகும் ஒரு கிழிஞ்ச வலையும் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த படகை அவனுக்கு கொடுத்ததுனாலே ஆண்டவர் அவனை அழைத்து அவரிதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருமையானவர்களே, தேவன் கருத்துல இருக்கிறது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அங்கே அவர்கள் அவரிடத்திலே சென்று அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவர் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பிரதானமாக அழைத்திருக்கிறார். புறச்சாதியிலிருந்து நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலைவேளையில் அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் இயேசுவிடத்திலே வந்தாலும் அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கனிகள். பைபிள்ல நீங்கள் சொல்லும் போது வரங்கள் இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேறொருவருக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியையும் வேறொருவருக்கு தீர்க்கதரிசனம் உரைத்ததிலும் வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிதலுக்கும் வேறொருவருக்கு பற்பல பாஷை பேசுவதற்கும் தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உலகத்திலே பல மக்கள் இருந்தாலும் பலவிதமான ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் வரங்களையும் வல்லமைகளையும் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு குவாலிஃபிகேஷன், பிரதானமான குணாதிசயங்களை குறித்து நாம் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யலையா? ஒன்றுமில்லை என்று பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மிலே அவருடைய குணங்கள் வெளிப்பட இன்னைக்கு திருச்சபை மக்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற மனிதர்கள் நம்முடைய ஜென்ம சுவாபத்தை நாம் சிறுவிலை அறைந்து தெய்வீக சுவாபத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு சாதகமாய் இருக்கிறதான காரியம் தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து இந்த ஆவிக்குரிய கனிகள் திருச்சபையிலே காணப்பட வேண்டும் என்று அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருச்சபை மக்களே, ஆவிக்குரிய விசுவாச மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய கனிகளை தேவனைக்காக தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை இன்னைக்கு தேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகள் உடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க ஆண்டவர் இன்னைக்கு கிருபை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்பீர் என்றால் அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி தேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சொந்த ஜனமாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் உன்னையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ஆக்குமாறுமல்ல, அவருக்காக கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்யட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1வது குறிப்பு அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனாகிய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். முதலாவது ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசிகள் இன்றைக்கு எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவ சத்தத்தை அதிகமாய் கேட்பது சொற்ப மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அல்லேலூயா பராக்கிரமம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் அல்லேலூயா பெண்மானை ஈனச் செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய திருவுளத்தின் சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில
ஆண்டவரோடு கூட பேசி, ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி, ஆண்டவரோடு கூட தரித்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பலவிதமான சத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட்டுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, குயிலுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த காலைகளிலே கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டத்தை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் கேட்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜாவை குறித்து வாசிக்கும் போது, தாவீது ராஜா ஸ்தோத்திரம், அவர் பெரிய ராஜா, அவனுக்கு நல்ல வல்லரசுகள் இருக்கிறது, அவனுக்கு ராஜ்யங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த சமயத்திலும் ஆண்டவரிடத்திலே விசாரிக்காமல் எந்த காரியத்தை அவன் செய்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை விசாரிக்கும் போது அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வழி இதுவே, இதில் நட. அல்லேலூயா என்று சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குடும்பமாக, திருச்சபையாக இருப்பதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்கிறார். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற உணர்வை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு நாளிலே நமக்கு கிருபை தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ சமயங்களிலே ஜெபித்திருக்கிறோம், எத்தனையோ சமயங்களிலே பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம், எத்தனையோ சபைகளிலே போதகர் பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் தான் நம்மோடு கூட பேசுகிறாரா? இந்த நினைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ என்னோடு பேசும், உம்முடைய சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக. அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை தேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ சத்தம் அல்ல, அல்லேலூயா, தெய்வீக சத்தத்தை உங்கள் இதயங்களிலே பதித்து வைத்து அதிலே நடப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்யும். அதற்காகத்தான் உங்களை தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்கு பின்னால போவதற்காக அல்ல, மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு விடாதே போவதற்காக அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீ என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிதாவுடைய சத்தத்தை கேட்பதற்கு, அல்லேலூயா, அவருடைய திருவாய்மொழியை கேட்பதற்கு, ஆமென், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கேட்க, ஆண்டவரே, நீ என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட இடைவிடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மத்திலே இடைவிடுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது வாசிங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றால், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கிட்ட என்ன குறைஞ்சு போச்சு? பயபக்தி குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. தேவனை தேடுகிற இருதயம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வியாதி வந்ததிலிருந்து அல்லேலூயா வீட்டுல முடங்கி கிடக்கிறோம். ஆனா 8 மணி ஆனா ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அந்த பயபக்தி இன்னைக்கு கடைசி காலங்களிலே நமக்கு உண்டாயிருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல வேலைகளை செய்கிறோம், அவங்ககிட்ட பேசுறத இவங்ககிட்ட பேசுறத அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்றோம். அல்லேலூயா. உட்கார்ந்து பயபக்தியோடு வசனத்தை வாசித்தவருடைய சமூகத்திலே, அல்லேலூயா, ஒரு பயபக்திகளை ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயபக்தியுடைய இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. பயபக்தியுடைய இதயத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோ தானோ அல்ல, அருமையானவர்களே, பயபக்தியோடு குடும்பத்தோடு
குடும்பத்தோடு கர்த்தரை சேவிப்பதற்கு உதவி செய்வாராக. ஒருவர் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார், அவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களாய் அல்லேலூயா குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்க இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காகத்தான் உங்களை என்னையும் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, தேவ பக்தி உடையவனாக. தேவ பக்தி எப்படி வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிளை நீங்கள் கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு கூட பேசுகிற ஒரு அந்நிய பாஷை, அல்லேலூயா, ஆண்டவரோடு கூட பேச 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 நமக்கு ஆண்டவர் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்த நிலைமைக்கு அல்ல, அல்லேலூயா, அதுல இருந்து ஒரு முன்னேற்றத்தை, ஒரு முதிர்ச்சியை, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா இடுக்கமான நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கழுத தெரிஞ்சு கட்டல்மா மாறக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பக்தியுடன் பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தியுடன் அவருடைய சமூகத்தை தேடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தியா இந்த சமூகத்தில் ஏனோ தான் அல்ல. அருமையானவர்களே, இன்னைக்கு கடைசி காலங்களிலே அல்லேலூயா விசுவாசிகளுக்குள்ளே நிறைய காரியங்கள், அலட்சியம், அசட்டைத்தனம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை பின்பற்றி எப்படியாவது கர்த்தர் கேட்பாரு, எப்படியாவது அவனை ஆசீர்வதிப்பார். இல்ல, அல்லேலூயா, குடும்பமா சேர்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்துவதற்கு அல்லேலூயா நாம் பக்தி விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசி அவரோடு கூட பேசுவதற்கு இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் அதற்காக உங்களை தேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவின் காலத்துல அவன் எப்படி பக்தியா இருந்தானோ அவனை ஆண்டவர் நோவாவை ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த கப்பல்ல கொண்டு சேர்த்தது போல, பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்தது போல, நான் பக்தி உள்ளா இருக்கும் போது இந்த உலகத்திலே சுற்றி இருக்கிற எல்லா பாவ விமோசனங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் அருவருப்புகளுக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னோடு உடனே பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை எதற்காக இங்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அல்லேலூயா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பங்கெடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தெரிந்து கொள்வதில் உறுதியாக இருந்து ஆண்டவரே பற்றிக்கொள்ள உதவி செய்கிறாங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி நாம் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ராஜா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாமத்தை அல்லேலூயா நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 என்னை முன்னிறுத்தீரே, கைவிடவே மாட்டீர். என்னை முன்னிறுத்தீரே, கைவிடவே
காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதமான தெரிந்து கொள்வதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சகல தேவைகளை நீ கிருபையை சந்தித்து நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவ கரம் ஆண்டவரே, தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள செபிக்கிறோம் அப்பா. ஏறு பெற்ற நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நீங்களோடு கூட வாழும். தேவைகளெல்லாம் சந்திங்க, எங்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்று மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்.